ஸ்ரீ லலிதாம்பிகையினுடைய வழிபாட்டிலே ஸ்ரீ லலிதோபாசனை என்பது மிகவும் முக்கியமானது. நம்முடைய ஆலயத்தில் நாடி வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் என்கின்ற திரையக்ஷரி மந்திரம் உபதேசமாக வழங்கப்படுகின்றது. தகுதியுடைய உபாசகர்களுக்கு சமயாச்சார ஸ்ரீவித்யா என்கின்ற உபாசனா மார்க்கமானது கடந்த 25 ஆண்டுகளாக பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றது. நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பிலும் இந்த வகுப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஸ்ரீ சமயாச்சார ஸ்ரீவித்யா என்பது மிகவும் காண கிடைப்பதற்கு அரிதான ஒரு உபாசனையாக விளங்குகின்றது. இந்த உபாசனை லலிதா சகஸ்ரநாமத்திலே சமயாச்சார தத்பர சேவிதாயை நமஹா என்று போற்றப்படுவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். பாரத தேசத்திலே தாய் தெய்வ வழிபாடு என்பது தொன்று தொட்டு இருந்து வருகிறது. நம்முடைய பெற்ற தாயை நாம் தெய்வமாக வணங்குகின்றோம். அதே போல இந்த லோக மாதாவாக விளங்குகின்ற இந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகத்தை படைத்திருக்கக்கூடிய அந்த அம்பிகையை தாயாக வழிபாடு செய்கின்றோம். அதனால்தான் லலிதா சகஸ்ரநாமம் ஸ்ரீ மாத்ரே நமஹா என்று துவங்குகின்றது. இந்த வழிபாடுகளிலே பல உபாசனா முறைகள் இருக்கின்றன. கௌளாச்சாரம், கேரளாச்சாரம், தட்சிணாச்சாரம், வாமாச்சாரம், தந்திராச்சாரம் போன்ற பல வகைகள் இருக்கின்றன. அதிலே நம்முடைய ஸ்ரீ லலிதாம்பிகை பீட்டத்திலே தொன்று தொட்டு நிகழ்ந்து வருகின்ற இந்த சமயாச்சார ஸ்ரீவித்யா உபாசனா என்பது அத்வைத பரமாக ஸ்ரீ பாஸ்கரராயர் என்கின்ற மகாத்மாவாலே அருளப்பெற்ற வகையிலே ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரிய பகவத் பாதாள் அவர்களாலே அருளப்பெற்ற அத்வைத பரமாக இந்த சமயாச்சார ஸ்ரீவித்யா சம்பிரதாயம் பின்பற்றப்பட்டு வருகின்றது. பஞ்சதசாட்சரி மந்திரம், சப்தவிம்சதி மூலமந்திரம் போன்ற உபாசனைகள் இங்கே வழங்கப்படுகின்றன. முதல் 5 நிலைகளிலே இந்த உபாசனை கற்றுக்கொண்டவர்களுக்கு வேதாந்த மெய்ஞான மார்க்கமானது உபதேசிக்கப்படுகின்றது. இந்த உபாசனை மட்டுமன்றி தினசரி வழிபாடுகளிலே ஒரு முக்கியமான விஷயம் நாம் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். நம்முடைய பாரத தேசத்திலே மகாமேரு அமையப்பெற்ற திருத்தலங்கள் மிக சில மட்டுமே இருக்கின்றன. அவ்வகையிலே நம்முடைய ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திருக்கோவிலிலே மகாமேரு வழிபாடு என்பது போற்றுதற்குரியதாக விளங்குகின்றது. மிக எளிய வழிபாடாக லகு நவாவரண பூஜை என்பதை பக்தர்கள் அங்கே செய்கின்றார்கள். இந்த லகு நவாவரண பூஜையிலே கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் ஆலயத்தை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் விரும்புகின்ற நாளிலே காலை மாலை வேளைகளிலே இந்த ஸ்ரீ லகு நவாவரண பூஜா மகாமேருவிற்கு நிகழ்த்த பெறுகின்றது. என்ன பிரார்த்தனை, என்ன சங்கல்பம் நீங்கள் செய்து கொள்கின்றீர்களோ அந்த சங்கல்பத்திலே வேண்டப்பட்ட விஷயங்கள் அவ்வண்ணமே நிகழ்வது இந்த லகு நவாவரண பூஜையினுடைய ஒரு மகிமையாக விளங்குகின்றது. ஸ்ரீசக்கர வழிபாடு. நீங்கள் இந்த வழிபாட்டை கற்றுக்கொண்டு ஆலயத்திலேயே ஸ்ரீசக்கரம், மகாமேரு போன்றவற்றை பெற்றுக்கொண்டு உங்களுடைய இல்லத்திலே பூஜை அறையிலே மிக எளிமையாக ஸ்ரீ லகு நவாவரண பூஜையை செய்ய முடியும். அந்த விவரங்கள் வேண்டுபவர்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.